சண்டே மார்னிங் என்ன என்வி எடுக்கலாம்னு ஆஃப்டர் டிஸ்கஷன் அப்புறம் மீன் வாங்கிட்டோம். எனக்கு ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் 10 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் போனோம். அப்போ தான் எனக்கு நல்லா கிடைக்கும். பக்கத்தில் எந்த ஷாப்பும் கிடையாது. மீன் வந்து லாஸ்ட் டைம் தேங்காய் பாறை மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருந்துச்சு. இந்த டைம் அதே மாதிரி இருக்குன்னு வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, சாப்பிடவே முடியல. ஏதோ ஒன்று வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குழம்பு அப்புறம் கொஞ்சம் ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். எனக்கு வந்துட்டு பெங்களூர் வந்து என்னோடய வீடியோஸ் பார்க்குற சிஸ்டர்ஸ் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுங்கப்பா, எங்கெல்லாம் நீங்கள் வந்து ஃபிஷ் ஃப்ரெஷ்ஷாக வாங்குவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நானும் போய் ட்ரை பண்ணி பார்ப்பேன். எனக்கு ஃபிஷ் வந்து சாப்பிடும்போதோ இல்லைன்னா குக் பண்ணும்போது அதோடய ஸ்மெல் ஓகே, ஆனால் அதுக்கப்புறம் நாட் ஓகே. நான் கொஞ்சம் வார்மாக தான் சாப்பிடுவேன். ஃபஸ்ட்டு 2 பேருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு ஓவராலாக கிச்சன் ஸ்டவ் சிங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் சாப்பிடவே உட்காருவேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறவங்களாம் என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. எனக்கு இன்றைக்கி தான் கொஞ்சம் உடம்பு ஓரளவு பரவாயில்லாமல் இருந்தது. காலையிலேருந்து பார்க்கு கூட்டி போங்கம்மான்னு சொல்லிகிட்டே இருந்தா. லஞ்ச்லாம் முடிச்சுட்டு அவளையும் பார்க் கூட்டிட்டு போய் விளையாட வச்சோம். ஹாப்பியாக விளையாடிட்டா. அப்புறம் ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா